நிஹாரிகாஜி பிரமாதம், கலக்கிட்டீங்க. நம்ம படத்தை விட இன்னைக்கு நீங்க நேர்ல ஆடின டான்ஸ் கலக்கிட்டீங்க போங்க. Thank you. மேம் ஒரே ஒரு क्वेश्चन மேம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன சொல்றீங்களா? மேம் ப்ளீஸ் மேம். இந்த ஹீரோக்கானே நிகாரிகாவோட ஜால்ரா புரியுதா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? சாரி குக்குஜி, அது ஓகே மேம். எக்ஸைட்மென்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ ப்ளீஸ் லாஸ்ட் क्वेश्चन. ஒரே ஒரு क्वेश्चन. எங்க போனாலும் ஈ மொய்க்கிற மாதிரி மொய்க்கிறாங்க. இத பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கறாங்க. படாத அடுத்த படத்துல நாம இவனை பாத்துக்கலாம். இங்க பாருங்க, நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். முதல்ல நான் போய் Dress மாத்திட்டு வரேன். நான் ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கேன். அது வரைக்கும் கீர்த்தி நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. Thank you. மேம் ப்ளீஸ் மேம். ரத்தம் ரத்தம். இது அதுவா? அது திரும்ப வந்துருச்சா? சொல்லுங்க மேம், என்ன மேம் ஆச்சு? கீர்த்தி, நிகாரிகா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சீக்கிரம் கூட்டிட்டு போ. மேம் சொல்லுங்க மேம். இந்த படத்து மூலமா தான் நான் லான்ச் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா எல்லா பப்ளிசிட்டியும் இந்த நிஹாரிகா வாங்கிட்டு போயிட்டா. இனி ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசினா கூட உன்னை நான் வேலையில இருந்து தூக்கிடுவேன் கீர்த்தி. ஆனா மேம் போதும், எதுவும் பேசாத. மேம், நீங்க என் வாயை வேணா அடிக்கலாம், ஆனா உண்மையை மறைக்க முடியாது. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அது திரும்ப வந்துருச்சு. கொஞ்சம் வாய மூடுறியா? நீயும் பயந்து என்னையும் பயமுடுத்தாத. முதல்ல நீ போய் எல்லா ஜன்னலையும் கதவையும் மூடிட்டு வா. அண்ணே, மீனு, பங்கஜ் எல்லாரும் எங்க போனீங்க? மேம், நான் கதவை மூடிட்டேன். எல்லா ஜன்னலும் வேற மூடிதான் இருக்கு. எனக்கு என்னமோ வீட்ல யாரும் இல்லைன்னு தோணுது. எல்லா வேலைக்காரங்களும் எங்க போனாங்க? போன தடவை போன மாதிரி போயிட்டாங்களா? இல்ல, இந்த தடவை போன தடவை மாதிரி எதுவும் நடக்காது. நான் இப்பவே இஷாந்துக்கு போன் பண்றேன். இவ போன் ஏ பிஸின்னு வருது. மேம், போன தடவை உங்களை அந்த சூழ்நிலையில மாட்டி விட்ட மாதிரியே இந்த தடவை அவன் மாட்டி விட்டுருவானா? இந்த பாட்டு யாரு யாரு இது எங்க இருந்து கேக்குது? இது அந்த பாட்டு தானே? இல்லையா மேம்? நீ எங்க இருக்க? ஏன் கண்ணு முன்னாடி வர மாட்டேங்கிற? இல்ல மேம், அவனை கூப்பிடாதீங்க, சொன்ன கேளுங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கீர்த்தி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு ப்ளீஸ். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எடு. ஹலோ ஹலோ, நிஷாந்த், நீ எங்க இருக்க? சீக்கிரமா கிளம்பி வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம். கீர்த்தி எங்க போயிட்டா? பாத்துட்டு வரலாம். கீர்த்தி, 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 ப்ளீஸ் இந்த பாட்டை நிறுத்துங்க. ப்ளீஸ் இந்த பாட்டை நிறுத்துங்க. நீங்க யாரு? ப்ளீஸ் இந்த பாட்டை நிறுத்துங்க. ப்ளீஸ்.
காட், இந்த பாட்டு நின்னுடுச்சு. நிக்காம போயிருந்தா நான் ஒரு வழி ஆயிருப்பேன். இஷான்ஜி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்களோட மனைவி நிகாரிகாவும் மேனேஜர் கீர்த்தியும் வீட்ல தனியா தான் இருந்தாங்களா? இது நடக்கும்போது எல்லா வேலைக்காரங்களும் மாயமா போயிட்டாங்க. ஆமா சார். உண்மையை சொல்லவா? இது கதை தானே, போய் சொல்ற மாதிரியே இருக்கு. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்ற தயவு செஞ்சு நம்புங்க. நான் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ நிகாரிகா மயங்கி கிடந்தாங்க. கீர்த்தியோட போனா அவங்க மேல இருந்தது. இதை நான் எப்படி நம்புறது? நிகாரிகா மேடம் நாங்கள் பார்ட்டியில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால தான் சார் நாங்கள் எல்லாரும் போயிட்டோம். நீ யாரு? சார் என்னோட பேர் மகேஷ், இந்த வீட்டோட சர்வெண்ட். சார் இது எல்லாமே போய் நிகாரிகா போன்ல இருந்து எந்த காலும் வரல. நாங்கள் ஏன் சார் போய் சொல்லணும்? உங்ககிட்ட மொபைல் போன் இருக்கா? சார் இது லேண்ட்லைனில் தான் ஃபோன் வந்துச்சு. சார் நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நிகாரிகா போனை எடுத்து செக் பண்ணுங்க சார். கண்டிப்பா செக் பண்ண தான் போறோம் இஷான்ஜி. அபிஜித், ஒரே குழப்பமா இருக்கு. இந்த வீட்டுக்கு வர்றது முன்னாடி பார்ட்டிலேயே நிறைய குழப்பம் நடந்திருக்கு. பாஸ், இவனோட கழுத்து ஃபுல்லாவே உடைஞ்சு போச்சு. நிக்க வச்சு கழுத்துல மாட்டி இழுத்துருக்காங்க. இந்த கயிறை பார்த்தா ஆனா ஒரே இழிலே அருந்துற மாதிரி இருக்கு. ஃபுல்லா மகிருச்சு. இங்கேதான் கீர்த்தியை தொங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த நிஹாரிகா இதை பார்த்துட்டு கீழே வந்திருக்காங்க. அப்பதான் இந்த கயிறு அருந்து கீர்த்தி கீழே விழுந்திருக்காங்க. அபிஜித், இது ஒருத்த பண்ற வேலை இல்ல. புல்லிங்க மேல மாட்டி இருக்காங்க பாரு. கீழே இருந்தவளோட கழுத்துல மாட்டி மேல இழுத்துருக்காங்க. அதனால ஒரு ஆளால இத பண்ண முடியாது. இன்னொருத்தரும் இதுல இருக்கான். பங்கஜ், நீ மரம் நல்லா ஏறுவல? அட சார், எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா எங்க வீட்டை விட நான் அவங்க வீட்டு மரத்து மேலதான் அதிக நேரம் இருப்பேன். மரம் பெருசா தான் இருக்கு, கொஞ்சம் மேல ஏறுக்கண்ணா. பழத்தை இல்லடா அந்த தடயத்தை பறிக்க. இந்த மரத்துலயா சார்? என்ன ப்ராப்ளம்? இல்ல சார், ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல. அதெல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணது. இப்ப நான் அது ஏதோ அரியா வயசுல தெரியாம பண்ணது. மேல ஏறு சார். நிக்கில், இந்த கயிறு இருக்குல்ல, எது வரைக்கும் போகுது பாரு. பாஸ், ஒரு நிமிஷம். பாஸ், இங்க பாருங்க. காதுக்கு பின்னாடி இங்க சின்னதா ஒரு தழும்பு இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல. யாரோ இவங்களுக்கு இந்த பக்கமா விஷத்தை செலுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஊசியோட உடைஞ்ச முனை. விஷ ஊசியை போட்டு கொன்னு இருக்கானுங்க. ஊசியை குத்தி இருக்கும் போது தான் இந்த முனை உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடே பாத்து நிக்கல், என்ன பண்ற? என்னடா பண்றீங்க? நிக்கல், கீழே இறக்கல. பொறுமையா இருடா. கீழே விடு. நிக்கல், என்ன கீழே இறக்கி விடு. ஷூல மாட்டிக்கிச்சு, இழுக்காத. நிக்கல், நான் விழ போறேன். நிக்கில், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பொறுமையா பொறுமையா பாத்து வா. என்ன விட்டா? சரி சரி, ஒண்ணும் இல்ல சார். தேங்க்யூ தேங்க்யூ சார், என் உயிரை நீங்க காப்பாத்துறதுக்கு. வரைக்கும் ஒரு வேலையாவது உருப்படியா பண்ணிருக்கியா? டேய், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? உங்க கார்டன்லயே வச்சு கொலை பண்ண நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. புள்ளி யூஸ் பண்ணி இழுத்துருக்காங்க. அப்புறம் கீர்த்தியோட கழுத்துல இங்க விஷ ஊசி போட்டிருக்காங்க. இத பண்ணது கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரா தான் இருக்க முடியும். எங்களை யார் சார் கீர்த்தியை கொல்ல போறா? இஷான்ஜி, இந்த கார்டன் யாரோடது? உங்களோடது தானே? இந்த கார்டனுக்குள்ள வேற யாரும் வர முடியும்? சார் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்.
அதனால தான் நாங்க எங்க வாட்ச்மேன் கூட வச்சிருக்கோம். எங்க அந்த வாட்ச்மேன்? கூப்பிடுங்க. ஜிம்மி, ஜிம்மி சார் இங்க தான் இருந்தான். பங்கஜ், அந்த வாட்ச்மேன் ஜிம்மி எங்க இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கூட்டிட்டு வா. அட இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் போட்டுக்கங்க, அப்புறம் எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்க. கீர்த்தி இறந்ததை கண்டிப்பா என்னால மறக்கவே முடியாது. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் எப்போ இப்படி நடக்குதுன்னே தெரியல. நிகாரிகா பாத்தீங்களா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க? இத பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க கேள்வி கேட்கணும்னு சொல்றீங்களே சார். ஆமா, இது பாருங்க இஷான், இது ஒரு கொலை சமாச்சாரம். அது போக கடைசியா கீர்த்தியை பார்த்தது நிகாரிகா மேடம் தான். ஆனா சார் நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் இத பத்தி எப்பவே சொல்லிட்டேனே. நாங்க இன்னும் ஃபுல்லா உங்ககிட்ட எதுவும் கேட்கல. இவங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் பாக்கி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஃபிலிம் பிரீமியர் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த சம்பவம் நிகாரிகாவுக்கு ஏற்கனவே நடந்திருக்காம அப்படி என்ன முதல்ல நடந்தது, அது என்னன்னு சொல்லுங்க. சார் தாக்குதல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பிரீமியர்ல யாரும் சும்மா இக்கிட்ட விளையாடி இருக்காங்க. விளையாட்டா இருந்திருந்தா அப்புறம் ஏன் சிஐடி இங்க வந்திருக்கணும்? அதனால சொல்லுங்க, நிகாரிகா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு? நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பாட்டு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அது எங்க இருந்து கேக்குதுன்னு தெரியல. கீர்த்தி அந்த பாட்டை ஆஃப் பண்றதுக்காக போனா, ஆனா அதுக்கு அவ வேலையா தன்னோட உயிரை கொடுப்பான்னு எனக்கு அப்ப தெரியவே தெரியாது. அந்த கயிறு அறுந்து போனப்போ அவ என் மேல வந்து விழுந்ததும் நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்களே பாக்குறீங்களா சார் என்னோட ஒய்ஃப் எவ்வளவு பயந்து இருக்கான்னு? ப்ளீஸ் இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. மேல யார் இருக்கா? இல்ல, யாரும் இல்ல. யாரோ இருக்காங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். அங்க யாரும் இல்ல சார். சார் என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க எதுவும் பண்ண கூடாது. சார் நில்லுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். உள்ள இருக்கிறவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். உள்ள யாரும் இல்லனா எதுக்காக இந்த ரூமை பூட்டி வச்சிருக்கீங்க? கதவு திறங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். சாவி சீக்கிரம் கொடுங்க. ஏய், என்ன பண்ற? அந்தரா வேண்டாம். அந்தரா நான் சொல்றது கேளு. அந்தரா, இதோ பாரு, அமைதியா இருமா. அந்த கன்னை கீழே போடுமா. இது பாரு, நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். உன்னை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அது என்னோட கன். என் கண்ணு கொடுங்க. அது என்னோட கன். அது என்னோட கன். ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு இவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. சரி சார். யார் இந்த அந்தரா? எதுக்காக இவங்களை இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? இவ என்னோட தங்கச்சி சார். இவ கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். சரி, உங்க கையில எப்படி அந்த கன் வந்துச்சு? தெரியல சார். இந்த கன் என்னோடது தான். ஆனா லைசென்ஸ் இருக்கு சார். அலட்சியமா சொல்றீங்க? உங்க லைசென்ஸை முதல்ல கேன்சல் பண்ணணும். சரி சார். நேத்து அந்த தாக்குதல் நடக்கும் போதும் அந்தரா இங்க உள்ளதா இருந்தாங்களா? ஆமா சார். என் கண்ணு கொடுங்க. துப்பாக்கியால சுடுறாங்க. 2 பேர் துப்பாக்கியால சுடுறாங்க. ராகேஷ், அவனுக்கு என்னாச்சு? துப்பாக்கியால சுடுறாங்க. துப்பாக்கியால கையில சுட்டுட்டாங்க. சீக்கிரம் நீங்க 2 பேரும் வெளியில வாங்க. இந்த ராகேஷ் யாரு? துப்பாக்கியால சுடுறதுன்னு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆக்சுவலி அந்த ராகேஷ்ங்கிறது நிஷாந்த். நீ எதுக்கும் கவலைப்படாத நிகாரிகா. என்னைக்காவது ஒரு நாள் இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகும். என்ன சொல்ல விடு சார். ஆக்சுவலா அந்த ராகேஷ் நிகாரிகாவோட ரொம்ப பெரிய ஃபேன். எப்படிப்பட்ட ஃபேன்னா நைட்டு பகல் இவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் சார். நிகாரிகாவோட லைஃபை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நிகாரிகாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர் கூட தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராகேஷ் அவங்கள தேடி அங்கேயே போயிட்டான். ஏதோ வேலை விஷயமா நிகாரிகா வெளிநாடு போயிருந்தா. அப்போ அந்த கேக்கே ராகேஷ்க்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஒரு பிளான் பண்ணான். இந்த எல்லா விஷயமும் உனக்கு எப்படி தெரியும்? நான் கேக்கோட அசிஸ்டண்டா இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கேக்கே அவரோட டெல்லியில இருக்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு என்ன கூட்டிட்டு போனார். என்னை அப்படியே வண்டியில வெயிட் பண்ண சொன்னார். எனக்கு அப்பவே தோணுச்சு எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு. சரி, எனக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு நான் கார்ல அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன் சார். அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும் சார். நான் ராகேஷை பார்த்தேன். அவன் போனதுக்கு அப்புறம் அவனை பின் தொடர்ந்து ஒரு பொண்ணு கூட போனான். அவன் முகத்தை ஷால் போட்டு மூடி இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே கன் சவுண்ட் நிறைய கேட்டுட்டே இருந்துச்சு சார்.
துப்பாக்கி சத்து கேட்டதும் நீ அங்கிருந்து ஓடி போயிட்ட. நான் பயந்துட்டேன் சார். அப்புறம் அந்த கே ராகேஷ் உங்களுக்குலாம் என்ன தெரியல, நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதனால ஒரு 3 மாசம் ஃபாரின் போயிட்டேன். ஒரு விஷயத்தை மறைச்சு நீ குற்றம் பண்ணிருக்க தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல சார், அதான் போயிட்டேன். அதனால தான் அப்படி செஞ்சேன். ஆனா சார், நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா விஷயமும் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, நானும் விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு நிகாரிக்காவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. 1 இயருக்கு முன்னாடி நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனா சார், என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா ராகேஷ் என் வாழ்க்கையில திரும்ப வருவான்னு. இவங்க 2 பேர் சொல்ற விஷயத்தை என்னால நம்பவே முடியல சார். பெருசா காதுல பூ சுத்துற மாதிரியே இருக்கு. இவங்க சொல்ற கதையில எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். டெல்லியில இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய். சார், வாட்ச்மேன் ஜிம்மி. ஜிம்மி, எங்க போயிருந்த? வெளியே தெருவில் நின்றுட்டு ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தார் தலைவர். பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். சார், சிஐடி வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பயந்துட்டேன். நேத்து நைட்டு இங்க தாக்குதல் நடக்கும்போது நீ எங்க இருந்த? சார், நைட்டு டியூட்டில நான் இங்க இருக்கிறது இல்ல. காலையில இருப்பல, அப்ப ஏதாச்சும் பாத்தியா? இல்ல சார். இல்ல சார்னா என்ன அர்த்தம்? நேத்து காலையில டியூட்டில இருந்தப்ப யாரோ ஒருத்தர் இந்த பங்களாக்குள்ள வந்திருக்காங்க. இந்த பங்களாவோட கார்டன்ல ஒரு மரத்துக்கு மேல ஒரு புல்லிங்க வச்சிருக்காங்க. அந்த புல்லிங்க வச்சுதான் கீர்த்திய மேல இழுத்திருக்காங்க, கொலையும் பண்ணிருக்காங்க. ஆனா நீ யாரும் வரலங்கிற. சொல்லு, யோசனை பண்ணி சொல்லு. கண்டிப்பா யாராவது வந்திருக்கணும். ஆமா சார், ஒரு 2 பசங்க வந்தாங்க. அது ஏதோ மரத்துல வேலை இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் அடையாளம் இருக்கா? விசித்திரமான உருவம். அவங்க 2 பேருக்கும் ஒரு 15 வயசு இருக்கும். அதுல ஒருத்தன் கன்றாவியா வித்தியாசமா ஒரு ஷூ போட்டிருந்தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி எல்லாம் போய் யாராவது ஷூ போடுவாங்களான்னு நினைச்சேன். இன்னொரு வாட்டி பார்த்தா அப்ப உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஆமா சார். சார், அவன் இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தா நிகாரிக்காவோட லைஃப் ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் சார். சார், என்னால வீட்டுலயே இருக்க முடியாது இல்லையா? நான் நிறைய பிலிம்ஸ்க்கு டேட் கொடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம ஈவென்ட்ஸ் வேற இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா என்னோட கரியர் வீணாயிடும் சார். அதனால நீங்க பதட்டப்படாதீங்க நிகாரிகா மேடம். உங்க கரியர் எப்பவுமே நல்லாதான் இருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வேலையை தொடர்ந்து பாருங்க. எங்களோட ஒரு ஆபீசர் ஸ்ரேயா 24 hours உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. ஆமா, எல்லாம் நல்லபடியா போகுது. நம்ம ஃபிலிம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இங்க உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய். எப்படி இருக்கீங்க? கூலிங் செட்கோங்க. இவங்க யாரு? இந்த படம் கண்டிப்பா சில்வர் ஜூப்ளி ஆக போகுது. ஷீஸ் தாரா, என்னோட புது மேனேஜர். ஹாய், ப்ளஷர். மறுபடியும் நம்ம சில்வர் ஜூப்ளில தேங்க்யூ என்னோட சேர்ந்து படம் செய்ய ஒத்துக்கிட்டதுக்கு. ஆமாமா, தட்ஸ் ஓகே. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் அர்ஜுன், அவங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. கொஞ்ச நேரம் அவங்கள ஃப்ரீயா விடுங்க. அது மட்டும் இல்ல, கீர்த்திக்கு என்னாச்சு, ஏதாவது தெரிய வந்ததா? எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? இந்த மாதிரிலாம் பேசி ஏன் அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? சரி, இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன். கீகுஜி, சில கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க, உங்களை நான் அறிமுகப்படுத்துறேன். ஷூர். வாங்க வாங்க நம்ம போலாம். போலாம். வாவ், கூல் ட்ரிங்க்ஸ் அருமையா இருக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. நடக்கிற இந்த வாங்க பார்ட்டி ஜி, வாங்க ஜி, உட்காருங்க உட்காருங்க. ஏதாவது ஒரு உங்களுக்காக தான் குளறுபடி வெயிட் பண்ணிட்டு நடந்து இருக்கோம். நின்னு கண்டிப்பா போனா கண்டிப்பா. நல்லா இருக்கும். ஆமா. ஏய், என்னாச்சு? இதுமோட லாங் இந்த மாதிரி ஆகாது. என்ன திடீர்னு பவர் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன குறையலையே? பாத்து. நிகாரிகா, நிகாரிகா, நிகாரிகா எங்க போனாங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்கு. நிகாரிகா, என்னன்னு தெரியல. நிகாரிகா, 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 என்னாச்சு? நிகாரிகா, 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 என்ன என்னாச்சு? என்ன, யார் இப்படி பண்ணது? சொல்லுங்க, யார் என்னாச்சு இப்படி பண்ணது? உங்களுக்கு? மேம், எப்படியாச்சு? மேடம் சார் கையெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்ல. கத்தியால லைட்டா கீறி இருக்கு. எப்படி வந்தது? நத்திங் இஸ் சீரியஸ். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? எவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு. நான் இப்பவே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். யார் வந்தா யார? பட் மேம், எப்படி இதெல்லாம் நடந்தது? நான் யாரையுமே பார்க்கல. ஆனா டாக்டரை கூப்பிடுங்க. யாரோ என்ன பின்னாடி தள்ளி இந்த மாதிரி கத்தியால தள்ளி விட்டாங்க. நிகாரிகா, வா வா, ஹாஸ்பிடல் போலாம். பார்த்து எழுந்துரு. பார்ட்டில லைட் போச்சு. நிகாரிகா மேல அட்டாக் நடந்துச்சு. இது ரெண்டும் தற்செயலா நடந்தது இல்ல. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் எப்பவுமே கொலைகாரனோட குறி நிகாரிகா மேலேயே இருக்கு. கீர்த்தி பாவம் நடுவுல மாட்டி இறந்திருக்கா. அபிஜித், இந்த இடத்த பார்த்தா உனக்கு குற்றம் நடந்திருக்கிற மாதிரியா தோணுது? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தானே இங்க இருக்கு. டாக்டர் சார்,
சம்பவம் நடந்து ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் நமக்காக கொலைகார ஏதாச்சும் விட்டுருப்பான்ல. சரி, ஓகே. கேகேவையும் ராகேஷ் மேலே யாரோ சுட்டிருக்காங்க. இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் ஷெல் இருக்கும் இல்லையா? எஸ் சார். துப்பாக்கி வெடிச்சிருக்குன்னா ரத்தம் கண்டிப்பா வெளியே வந்திருக்கும். அபிஜித், ஒருவேளை ரத்தம் இங்க செதறி கிடந்ததுன்னா இந்த ஸ்ப்ரே காட்டி கொடுத்துரும். ஒரு நிமிஷம். அபிஜித், இங்க பாருங்க. இங்க ரத்தம் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் பணமும் இங்கே தான் இருக்கணும். வாய்ப்பு இருக்கு. சார், ம், புல்லட்ஸோட ஷெல்ஸ் எனக்கு அங்க கிடைச்சது. .22 கேலிபர். இந்த இதை வச்சுக்கோ. டாக்டர் சார், இந்த ஃப்ளவர் வாஸை டேபிள் கீழேருந்து எடுத்தேன். இதுல ஏதோ ஒன்று இருக்கு. இங்க பாருங்க. இதுல என்ன இருக்குங்கிற விஷயத்த இப்ப இந்த ஸ்ப்ரே சொல்லும். சார், இந்த செருப்பு கிடைச்சிருக்கு. அவசர அவசரமா இந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்காங்க. நமக்காக நிறைய விஷயம் மிச்சம் இருக்கு. எடுத்து வை. சார், ஏதாச்சும் கிடைச்சதா? இங்க ஒரு அடையாளம் இருக்கு, பாத்தீங்களா? இது ரத்தத்தோட அடையாளம். எனக்கு தெரிஞ்ச இந்த வாசம் வச்சு யாரையோ தாக்கி இருக்காங்க. மேபி. நிச்சயமா. ஒரு வேலை பண்ணுவோம், இதை நம்ம லேபுக்கு கொண்டு போலாம். இதை புடிங்க, வாங்க. சார், ஒருவேளை இது கேகேஎன் ராகேஷோட எலும்பு கூட? டாக்டர் சார், இங்க 2 ஸ்கெலிட்டன் இருக்கு. ஓ, அபிஜித், இந்த பெல்வி கிரேடை வச்சு இவங்க 2 பேரும் ஆம்பளைன்னு தெரியுது. இங்க பாருங்க, இவரோட தலையில குண்டு பாஞ்சிருக்கு. அப்புறம் இந்த தோள் பட்டை மேலேயும் குண்டு பாஞ்சிருக்கு. அதை பாத்தீங்கல்ல? அந்த வாச வச்சு தாக்கியிருக்காங்க. இவங்கள யார பண்ணியிருப்பாங்க? இல்ல சார், இவங்களோட மண்டை ஓடுல காயத்தோட அடையாளம் இல்ல. அப்படின்னா இவங்க 2 பேர் தவிர்த்து இன்னொருத்தர் மேலே அட்டாக் நடந்திருக்கு. ஒருவேளை ஷாலை வச்சு முகத்தை மூடிட்டு உள்ள வந்தாங்களே, அந்த லேடி மேல தாக்குதல் நடந்திருக்குமோ? சார், இந்த 2 எலும்புக்குள்ள ஒன்று ராகேஷோட தானே. நிஹாரிகா பின்னாடியே ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, அவன் எங்க போனா, என்னானா? ஆஸ்ரயா, இது பார்ட்டில மறுபடியும் நிஹாரிகா தாக்கப்பட்டாங்களா? இந்த நேரத்துல சலோங்கி எங்க போனாருன்னு தெரியலையே. பாஸ், ரிப்போர்ட் கொண்டு வந்தீங்களா? வந்துருச்சு பாஸ். அந்த 2 மண்டை ஓடுகளோட முகத்தை நான் பென்ட்ரைவ்ல போட்டிருக்கேன். இந்தாங்க பாருங்க. அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான் அபிஜித். அந்த 2 எலும்பு கூடும் ஒன்னு ராகேஷோடது, இன்னொன்னு கேகேவோடது. ஆமா பாஸ். கேகேவோட உடம்புல 2 குண்டு பாஞ்சிருக்கு. அப்புறம் ராகேஷோட உடம்புல 3 குண்டு. ஆனா இவங்க 2 பேரோட தலையில எந்த காயமும் இல்ல. அப்படின்னா அந்த வாஸ்ல இருந்த ரத்தம் அப்ப அந்த பொண்ணு? இல்ல 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 அபிஜித், அந்த ரத்தம் பொண்ணோடது கிடையாது, ஒரு ஆணோடது. ஓ, அப்படின்னா அபிஜித், இந்த ராகேஷ், கேகே, அப்புறம் அந்த லேடி தவிர அங்க 4வது ஒருத்தன் யாரோ இருந்திருக்காங்க. ஒருவேளை அந்த இஷான் தான் அங்க இருந்தானோ என்னவோ. ஆனா சார்,
ஈஷான் தான் உள்ளே போகலையே. ஒருவேளை இஷான் நம்ம கிட்ட பொய் சொல்றானோ என்னவோ, அப்படியும் இருக்கலாம்ல. இஷான் போய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் போய் சொன்னா இன்னும் இந்த கேஸ்ல நல்லா போய் மாட்டிப்பான். இந்த ஆளோட வயசு என்ன இருக்கும் டாக்டர்? 25-30 வயசு இருக்கும். அபிஜித், ஒரு வேலை செய். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல அந்த நேரத்துல அக்கம் பக்கத்துல எவ்வளவு போன்ஸ் ஆக்டிவ்ல இருந்ததோ எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி ஆகணும். தயா, ஓ, நிகாரிகா வீட்டுல புல்லிங்க போட்ட அந்த பையனை புடிச்சிட்டீங்க, அப்படித்தானே? வெரி குட், கிரேட் ஒர்க். ஓகே. தருண், சித்தார்த், அப்புறம் லலித் குமார், இவங்க எல்லாரும் BA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? அவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? யார் பணம் கொடுத்தாங்க? சார், இவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஆள் அவரோட பேரை கூட சொல்லல, ஸ்ட்ரெயிட்டா பணத்தை பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ அந்த நம்பரை காட்டு. இதோ ஒரு நிமிஷம் சார், ஒரு நான் செகண்ட் எடுத்து சார். காட்டுறேன். இந்தாங்க சார். இது நிகாரிகா வீட்டு லேண்ட்லைன் நம்பர். ஹலோ நிஷாந்த், புல்லிங் போடுறதுக்கு உங்க வீட்டோட இந்த நம்பர்ல இருந்து தான் தருணுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன் பண்ணது யாரு? சார், நீங்க சொல்ற மாதிரி நடக்க எந்த வாய்ப்பும் இல்ல. அது இல்லாம வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க சார். அதுல யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கலாம். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சரி, நிகாரியாவோட வீட்ல இருந்து தருணுக்கு ஃபோன் போயிருக்கு. சார், 15 ஆ நவம்பர் அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல எவ்வளவு நம்பர் ஆக்டிவா இருந்துச்சோ அதோட லிஸ்ட் கிடைச்சிடுச்சு. காட்டு. வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்திருக்காங்க. KK, ராகேஷ், DK டைரி ஃபார்ம், அப்புறம் அந்தரா. அப்படின்னா அந்தரா நல்லா தான் சார் இருக்கா, எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த KKயோட ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள DK டைரி ஃபார்ம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த வாசை வச்சு யார் தலையில அடிச்சாங்களோ, ஒருவேளை அந்த ஆள் இந்த DK டைரி ஃபார்ம்ல ஒர்க் பண்றவனா இருக்கலாம்ல. ஃப்ரெடி, இந்த DK டைரி ஃபார்மை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வா. எஸ் சார். ஜெவந்தி, சார், அந்த நேரத்துல ஆக்டிவா இருந்த அந்த ரூட் மேப்பை கொஞ்சம் சொல்லு. இஷாந்த் KK கிட்ட வந்திருக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் மோத்தி ரோடுக்கு போய் ஃபார்ம் ஹவுஸுக்கு சேர்ந்திருக்காங்க. அங்க போய் அவங்க 15 நிமிஷம் இருந்து அதுக்கப்புறம் கிளம்பியிருக்காங்க. அப்புறம் இந்த அந்தரா பாண்டு நகர்ல இருந்து இவங்களை பின் தொடர்ந்து வந்திருக்காங்க. அவங்களும் ஃபார்ம் ஹவுஸ்ல 10 மினிட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த ராகேஷோட ரூட் மேப்பை கொஞ்சம் எடுங்க. டெல்லி ஏர்போர்ட்ல இந்த ராகேஷோட போன் ஆக்டிவ் ஆயிருக்கு. அங்கிருந்து புறப்பட்டு அப்புறம் ஆந்த வேல யாருக்கும் அவன் போன் பண்ணியிருக்கான். அது எலி. ஆமா, இந்த எலின்றது யாரு? அப்புறம் ஜக்ஸ் காஃபி ஷாப்ல இருந்த எல்லியும் ராகேஷும் சேர்ந்து தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. இந்த அந்தரா அப்புறம் 3 பேரை தவிர யார் இந்த இன்னொரு பொண்ணு? நடந்த இந்த சம்பவங்களை பத்தி கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். சார், தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இந்த DK டைரி ஃபார்ம் மும்பையில் இருக்கு. அதுதான் அபிஜித், ராகேஷும் கேக்கவும் இன்னும் அங்க வரல. அப்போ மீதி 3 பேர் இருக்காங்க. DK டைரி ஃபார்ம், எலி, அப்புறம் அந்தரா. புரியுது சார் எனக்கு. அந்த பசங்களுக்கு நான் தான் ஃபோன் பண்ண நினைச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க நேரா. இங்க பாருங்க, நடந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு இந்த வீட்ல நிறைய பார்ட்டிஸ் நடந்தது, ஈவெண்ட் நடந்தது சார். லேண்ட்லைன்ல இருந்து யாரும் ஃபோன் பண்ணிருக்கலாம். உண்மைதான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். யார் வேணாலும் ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஏன் அந்தரா கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம். அந்தரா எப்படி பண்ணிருக்க முடியும்? அன்னைக்கு நீங்களே அவளோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கல்ல, எவ்வளவு மோசமா இருக்கான்னு. உண்மையில அவங்க மோசமா இருக்காங்க, நான் எப்படி நம்புறது? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரி யாராவது உடம்பு சரியில்லை நடிப்பாங்களா? இது நடிப்பு இல்லைன்னா அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? டெல்லியா? எங்களோட உதவி இல்லாம அந்தராவளால அந்த ரூமை விட்டு வெளியில வர முடியாது சார். அவ டெல்லிக்கு போனான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார். அந்தரா மோசமான நிலைமையில இருக்கிறத நானும் பார்த்தேன். உண்மையிலேயே உங்களுக்கு உடம்பு முடியல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே உடம்பு முடியலன்னு ஏமாத்திட்டு இருக்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ டெல்லியில தான் இருந்திருக்கா. ராகேஷ் அண்ட் KK எங்க கொல்லப்பட்டாங்களோ அதே ஃபார்ம் ஹவுஸ்ல இவ்வளவு இருந்திருக்கா. அந்தரா டெல்லியில இல்ல, தெஹ்ராதூன்ல இருந்தா. தன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தா. தேராதூனா இல்ல டெல்லியா? அது அந்தராவே சொல்லுவா. அந்தரா, அந்தரா இவங்க போயிட்டா. அந்தரா சார், இம்பாசிபிள். இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தா. வேலைக்காரன்ட்ட அவளை பாத்துக்கணும் சொல்லியிருந்தல்ல. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? எனக்கு பெருசா இது ஒன்றும் ஆச்சரியமா இல்லை சார்,
இங்கே பாருங்க சார், இது வழியாக தான் தப்பிச்சிருக்கா. இப்ப என்ன சொல்ற? ஒரு உடம்பு முடியாத பொண்ணா பால்கனில இருந்து இப்படி தப்பிக்கும்? இதுக்கு அர்த்தம் அந்தரா எங்க எல்லாரும் ஏமாத்திருக்கா சார். அவ நல்லதா இருந்திருக்கா. ஆனா எதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணணும்? ஏன் உயிரை பறிக்க எதுக்காக நினைக்கணும்? இதுக்கு பதிலா அந்தரா சொல்லு. எதுக்கு இப்படி பால் கேன தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து போன் வந்தப்ப பால் விஷயமா ரோட்ல நின்னு தகராறு பண்ணிட்டு இருந்து தெரியுமா? அப்படியே பாதியில எல்லாம் விட்டுட்டு வர முடியாதுல்ல. நவம்பர் 15, 2013 நீங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பிடலாம். உங்க மொபைல் போன் அந்த டெல்லி ஃபார்ம் ஹவுஸ்ல ஏன் இருந்துச்சு? நானே இது வரைக்கும் டெல்லிக்கு போனதே இல்ல. அப்படி இருக்கும்போது என் போன் மட்டும் எப்படி போகும்? இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட இப்ப இந்த போன் இருக்கு இல்லையா, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர்கிட்ட இருந்திருக்கலாம் இல்லையா? போன வருஷம் இந்த போன் டப்பு கிட்ட இருந்துச்சு. இந்த தப்பு யாரு? என்னோட பையன். இப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் தெரியுமா? ஏன் 3 வேளை மூக்கு பிடிக்க 10 மூட்டை புண்ணாக்கும் சாப்பிடுவானா? அது சரிப்பா, இருங்க நானே என்னன்னு காட்டுறேன். இங்க பாருங்க. இவன் தான் டப்புவா? நிஹாரிகா, மத்தவங்க எல்லாரும் எங்க? எல்லாரும் அந்தராவை தேட போயிருக்காங்க. ஆனா திரும்ப அவ கிடைக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ரிலாக்ஸ். நான் இருக்கேன்ல உன் கூட, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா ஸ்ரேயா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. அந்தரா தான் இதெல்லாம் பண்ணானா? என்னை பின்தொடர்ந்து வந்தது யாரு? என்ன ராகேஷ் இறந்துட்டான், ரைட்? இது ஸ்ரேயா, இந்த பாட்டை பத்தி தான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவன் வந்துட்டான். இந்த தடவை என்ன விட மாட்டான். கண்டிப்பா கொன்னுடுவான். என்ன கொன்னுடுவான். ரிலாக்ஸ். உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பாக்குறேன். அமைதியா இரு. யாரங்க? அங்க யாரு ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் ஒழுங்கா வெளியே வந்துரு. நீயே போய் ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. என்ன பாட்டு நின்னு போயிடுச்சு? அப்படின்னா நீ சொன்னதை அவன் கேட்டான்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இப்ப வெளியே வந்துரு. நீயே வந்து சரணடைஞ்சிரு. உனக்கு 3 வரைக்கும் தான் எண்ணுவேன். ஒருவேளை நீ வெளியே வரலனா ரொம்ப வருத்தப்படுவ. ஸ்ரேயா, நான் என் கண்ணால பார்த்தேன். ஸ்ரேயா, அவன் வந்துட்டான். என்ன கொன்னுடுவான். கண்டிப்பா என்ன கொன்னுடுவான். ஹாரிகா, நான் பாக்குறேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போகாத. உக்காரு. இங்க பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, முன்னாடி வந்துரு. இனிமே ஓடி ஒளிஞ்சு லாபம் இல்ல. சிஐடி கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்ன காப்பாத்துங்க. நிஹாரிகா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நிஹாரிகா, 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 நிஹாரிகா. ஸ்ரேயா, ப்ளீஸ் என்ன காப்பாத்து. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. நிஹாரிகா, நிஹாரிகா. ஏசிபி சார், சார் அது அந்த கொலைகார நிஹாரிகாவை கடத்திட்டான்னு நினைக்கிறேன். நான் அவனை தேடி மேலே போயிருந்த போது அவன் இப்படி பண்ணிட்டான். ஐம் சாரி சார். அந்தரா, ஓடு. உன் உயிர் ஆபத்துல இருக்கு. உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடு. ஓடு அந்தரா, சீக்கிரம் ஓடு அந்தரா, ஓடு. அந்தரா, நீ ஓடிதான் ஆகணும். ப்ளீஸ் போயிடு. அட, இந்த அந்தரா எங்க போனா? அந்தரா போயிட்டா. உன்னை விட்டு எங்கேயோ அவ தள்ளி போயிட்டா. அர்ஜுன், நீயா? ஆமா, நான் தான். இந்த நொடிக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா?
அர்ஜுன் நீ நீ நீ- நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போ உள்ள போ. எதுக்காக இப்படி பண்ற? உள்ள போன்னு சொன்னேன். உள்ள போ. உள்ள போ. அர்ஜுன் தயவு செஞ்சு நீ என்ன எதுவும் செய்யாத. அர்ஜுன் அர்ஜுன் ஏன் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் சுட தான் போறேன். ஏன்னா ஏற்கனவே எமன் கிட்ட உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். குட் பை நிஹாரிகா. யமன்கிட்ட நான் தான் இப்போ உனக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீ தூக்குல தொங்கி மேலே போக போறியா இல்ல என் கையால் அடி வாங்கி செத்து மேலே போக போறியா? ஓடாது. தேங்க் காட் சார். நீங்க எல்லாம் டைம்க்கு வரலனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. உங்க பொழப்பு எப்படியும் கிடதான் போகுது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நிகாரிகாஜி, நீங்க ஒரு சிறந்த ஆக்ட்ரஸ். கேமராவுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, நீங்க நிஜ வாழ்க்கையிலும் நல்லா நடிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? உன்னை பத்தியும் அர்ஜுன் பத்தியும் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே. சார் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரு சின்ன கேள்விக்கே பதில் சொல்லுங்க. கேகேவும் அப்புறம் ராகேஷும் ஒருத்தர் தாக்கிக்கும் போது அப்ப நீங்க எங்க போனீங்க? சார் நான் தான் சொல்லியிருந்தேன்ல, நான் இந்தியாலயே இல்ல, வெளிநாட்டுல இருந்தேன். பொய் சொல்றீங்க. இங்கதான் இருந்தீங்க, இந்தியால இருந்தீங்க, அதுவும் டெல்லியில. சார் நீங்க அநியாயமா என் மேல பழிய சுமத்துறீங்க. நான் இந்தியால இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. எங்க கிட்ட சாட்சி இருக்கு. என்ன சாட்சி சார்? செல்போன் ரூட் மேப்பிங். ராகேஷோட போன் ஏர்போர்ட்ல இருந்து ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி போகும்போது உங்களோட போனும் கூடவே போனதுக்கான ஸ்ட்ராங்கான சாட்சிங்க எங்க கிட்ட இருக்கு மேடம். ஆனா நீங்க வெளிநாட்டுல இருந்ததா பொய் சொல்றீங்களே, ஏன்? ஏன் சொல்லு. ஸ்டண்ட் எல்லாம் படத்துல பார்க்க தான் நல்லா இருக்கும் நிஹாரிகா. நிஜ வாழ்க்கையில குற்றவாளிகளுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இவங்க கிட்ட சொல்லுங்கக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான். என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. இப்ப என்ன கொலை பண்றதுக்கும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களேக்கா. உன் வாழ்க்கையில உனக்கு நடந்த விஷயத்துக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கேகேவும் ராகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுப்பாங்கன்னு சொன்னேன்ல. அப்படி இருந்து தேவையில்லாம நீ எதுக்கு இந்த விஷயத்துல வந்த? வெயிட் கொஞ்சம் டீடைலா என்ன நடந்ததுன்னு சொல்லு. நவம்பர் 15, 2013 அன்னைக்கு டெல்லி ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த எல்லாத்துக்கும் வேற யாருமே காரணம் இல்ல, நான் தான். ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டி இருந்தது. ப்ரொடியூசர் கை காட்டினவங்களெல்லாம் நான் கொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனா ராகேஷ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆக்டிங்கை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு வரணும்னு கேகே நினைச்சான். கேகே கிட்ட இருந்து ராகேஷ் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நான் ஒரு பிளானை போட்டேன். ஆனா தேவையில்லாம இவதான் உள்ள பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். என்னோட பிரதர் ராகேஷை பின்தொடர்ந்து நானும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. திடீர்னு அங்கே 2 ரவுடிங்க வந்தாங்க. பின்னாடி இருந்து என் தலையில் அடிச்சிட்டாங்க. நான் இறந்துட்டேன்னு அவங்க நினச்சாங்க. அப்புறம் அவங்க வெளியே ஓடிட்டாங்க. சுயநினைவு இருந்துச்சு, இருந்தாலும் மயங்கின மாதிரி கொஞ்ச நேரம் நடித்தேன். ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனப்போ அங்க அர்ஜுன் இல்ல. அந்த ரவுடிங்களோட பாஸை நான் பயங்கரமா பொடுத்திட்டேன். எல்லா பணத்தையும் ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ண சொன்னேன். அப்புறம் நான் அந்தராவை கூட்டிக்கிட்டு போயிட்டேன். அவளுக்கு நான் வலுக்கட்டாயமா நிறைய மாத்திரைகளை கொடுத்தேன். அதனால அவ குழம்பி போய் மென்டல் மாதிரி ஆயிட்டா. 2 வருஷமா பிளான் பண்ணேன் சார். என்னோட சகோதரனோட மரணத்துக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இவளை பயமுறுத்தணும்னு நினைச்சேன், இவளை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இவளை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை நீ எடுத்திருக்கிற. கீர்த்திய கொன்னுட்ட. என்ன பண்றது சார்? என் மனசுல இவளை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அடேங்கப்பா, பழி வாங்கணும்னு ரத்த வெறியில சுத்துறாங்க. ஜெயில் கம்பிக்கு பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டு தூக்கு தண்டனைக்கு ஆர்டர் வர்ற வரைக்கும் யார பழி வாங்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இரு. அப்புறம் நீ நிகாரிகா, சட்டம் உனக்கு வளைஞ்சு கொடுக்கும்னு கனவு காணாத. சட்டம் கண்டிப்பா ஓ மேலையும் கடுமையா பாயாதான் போகுது நிகாரிகா.